நம்ம டீ-ஷர்ட், லெகின்ஸ் மற்ற துணியெல்லாம் வாங்கும்போது இதே போல் கவர் கிடைக்கும். இந்த மாதிரி கவரை தூக்கி போடாமல் பெரிய கவராக இருந்தால் அதை ரெண்டாக கட் பண்ணி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன புக்குக்கு இதே போல் அட்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த கவரும் வேஸ்ட் ஆகாது, அந்த புக்கும் நல்ல சேஃபாக இருக்கும். நம்ம புதுசாக வாங்குகிற திங்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற டானிக், டேப்லெட், இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக நல்லாவே தெரியும். தேர்டாக நம்ம வீட்டு பீரோவில் ஹேங்கிங்கை மாட்டி விட்டு இதில் மாஸ்க்கை தொங்க விட்டிங்கன்னா வெளியில் போகும்போது ஈஸியாக நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் முக்கியமான ரெசிப்டெல்லாம் இதே போல் டோரில் வச்சு விட்டு அந்த மேக்னெட் இருக்கிறத இதே போல் ஒட்ட வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கலாம். ஃபோர்த்தாக கிச்சனில் இருக்கிற ட்ரேயில் குட்டி குட்டி டப்பாவோட மூடிய டபுள் டேப், செலோ டேப் வச்சு ஒட்ட வச்சிங்கன்னா அடியில் இதே போல் கத்தியெல்லாம் வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு துடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக முடிஞ்சு போன டெய்லி ஷீட் கேலண்டரை படிக்கிற இடத்துல பசங்களுக்கு பக்கத்தில் வச்சு விட்டிங்கன்னா இங்கோ, ஸ்கெட்சோ தரையில் படும்போது அதை துடைக்கிறதுக்கு இந்த பேப்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெல்லிஸாக இருக்கிறனால ஈஸியாக துடைச்சிக்கலாம். தேங்க்யூ.